சிம்புவோட மாநாடு படம் பார்த்துருக்கிறீங்களா? அதில் வந்து ஒரு டைம் லூப்பில் அவர் மாட்டிப்பார். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருப்பார் சிம்பு. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு டைம் லூப்பில் ஒரு சர்க்கிளில் தான் நம்ம மாட்டிருக்கிறோம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். மார்னிங் எழுந்துக்கிறோம், ரெடி ஆகுறோம், அவசர அவசரமாக சாப்பிட்றோம், ஆஃபீஸ் வரோம், அதுக்கப்புறமா ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகிறோம், தூங்குற வரைக்கும் மொபைல் நோண்டுறோம், அடுத்த நாள் அகைன் மார்னிங் எந்திக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், மொபைல் நோண்டுறோம், தூங்குறோம். இதே ஒரு பேட்டர்ன் தான் டெய்லி நமக்குள்ள ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ ஏங்க மனித வாழ்க்கையே பிறக்கிறோம், அதுக்கப்புறமா ஸ்கூல் போகிறோம், தென் காலேஜு, தென் வேலை, அதுக்கப்புறமா கல்யாணம், அதுக்கப்புறமா குழந்தைங்க, கமிட்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட். இந்த சைக்கிள் தான் எல்லாருக்குமே காமனாக இருக்குது. இதை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவ்வளோ ஏன் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கூட மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் ஒரு சைக்கிளில் தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு பஞ்ச் டேலாக கூட வருமே, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்கே ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிளில் தான் நடக்குது அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு சைக்கிளில் தானே நடக்கணும். அந்த ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள்னா என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிளை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம எப்படி ஒரு குவாலிட்டியான ட்ரேட்ஸை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 19க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட். இந்த எபிசோடில் நம்ம மார்க்கெட் சைக்கிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மார்க்கெட் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே தொடர்ந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்ல அல்லது ஒரு இண்டெக்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. இந்த சைக்கிள் அப்படிங்கிறது எல்லா விதமான ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு சைக்கிளில் தான் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். அவசரமாக காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டுருக்கிறோம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரஷ் ஹவர் அப்படின்னு நம்ம சொல்வோம் இந்த மார்னிங் டைமில். இது ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் அந்த அளவுக்கு இருக்காது. ஈவினிங் அகெயின் பீக்கான டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். இந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மார்னிங் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம லேட் பண்ண மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புனா தான் இந்த டிராஃபிக்கை தாண்டி நம்ம இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அதே மாதிரி மார்க்கெட் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, அல்லது வெளியே வரலாமா, வெளியே வரக்கூடாதா அப்படிங்கிறத இந்த மார்க்கெட் சைக்கிள் நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, எதுக்காக இந்த மார்க்கெட் சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், வேற என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செக்டர் பூம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம இயர்லியராகவே டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கரெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அதையும் நம்மளால் முன்னாடியே அனலைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய என்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிட்டாக இருக்கட்டும், இதனுடைய அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அந்த அக்யூரஸியை நம்மளால் மார்க்கெட் சைக்கிளில் புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி எமோஷனல் ட்ரேடிங், இதுதான் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த எமோஷனல் ட்ரேடிங்கை நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும் மார்க்கெட்டுடைய சைக்கிள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, ஒரு லாங் டேர்முக்கு நம்ம ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா மார்க்கெட் சைக்கிளை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் சைக்கிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லாங் டேர்ம் சைக்கிள்னு இருக்குது, ஷார்ட் டேர்ம் சைக்கிள் இருக்குது, செக்யூலர் சைக்கிள் இருக்குது, லிக்விடிட்டி அல்லது கிரெடிட் சைக்கிள்னு இருக்குது, சீசனலிட்டி சைக்கிள் அப்படின்னு இருக்குது. இந்த சைக்கிள் பற்றிலாம் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே 4 முக்கியமான ஃபேஸஸ் இருக்குது. அந்த ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் ஃபேஸ் அக்குமுலேஷன் ஃபேஸ், அடுத்ததா மார்க்அப் அல்லது அப் ட்ரெண்ட் ஃபேஸ், மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ், நாலாவது மார்க் டவுன் அல்லது டவுன் ட்ரெண்ட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அக்யூமுலேஷன் ஃபேஸ்னா என்ன? இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள நிறைய ஸ்டாக்ஸை பை பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய பை ஆர்டர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்மார்ட் மணி எல்லாமே இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் வந்து நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இங்கே பப்ளிக்குடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சைட்வேஸில் இருக்கிறதுனால அங்கே ஒரு அக்யூமுலேஷன் நடக்கிறதே வந்து ரீட்டைலர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஆனால் ஸ்மார்ட் மணி வந்து நமக்கு தெரியாமல் அங்கே பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெலிவரி வால்யூம்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு.
ரெண்டாவதா இருக்கிற ஃபேஸ் மார்க்கப் ஃபேஸ் அல்லது அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபேஸ்ல பிரைஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்டெடியா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், பிரேக் அவுட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நடக்க ஆரம்பிக்கும். ரீட்டைலர்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஸ்டாக்கை. இந்த ஸ்டாக் வந்து இப்போ அந்த ஒரு சைட் வேஸ்ல இருந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மொமெண்டம் அப்படிங்கிறது பில்ட் ஆக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அக்குமுலேஷன் ஃபேஸ்ல வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்களோ அவங்களாம் இந்த மொமெண்டம் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப் ட்ரெண்ட் ஃபேஸ், இதுல வந்து ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இந்த ஃபேஸில் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரேலி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் இது வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அக்குமுலேஷன் ஃபேஸில் என்ட்ரி ஆன ஸ்மார்ட் மணி எல்லாருமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் சில ரீட்டைலர்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுமோ, அந்த ரேலியை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபோமோ, அதில் என்ட்ரி ஆயிடுவாங்க. வால்யூம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ரிஸ்க் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் மார்க் டவுன் ஃபேஸ் அல்லது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபேஸில் ப்ரைஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஒரு பேனிக்கான செல்லிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். ரீட்டைலர்ஸ் யாரெல்லாம் வந்து முந்தின ஃபேஸில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த இடத்துல ட்ராப் ஆகிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது எரோட் ஆகிருக்கும் நம்ம இந்த ஃபேஸில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமாக நீங்கள் 4 விதமான ஃபேஸஸ் என்னென்ன ஒரு ஸ்டாக்குக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் என்ன ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மார்க்கெட் சைக்கிளை ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி ஒரு ஸ்டாக்கை உச்சியில் டாப்பில் ஹை ப்ரைஸில் போய் வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டாக் வந்து விழ ஆரம்பிக்க போகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ நீங்கள் லூசர்ஸை வந்து ஹோல்ட் பண்ண வேண்டிய அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வந்துட முடியும். உங்களுடைய கன்சிஸ்டன்சியை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டுடைய இந்த சைக்கிளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. டைப்ஸ் ஆஃப் சைக்கிளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் டேர்ம் சைக்கிள். அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்லேயோ அல்லது ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு நியூஸ் மூலமாகவோ அல்லது ஒரு ஈவெண்ட் மூலமாகவோ ஏற்படக்கூடிய ஒரு மூமெண்ட்டை தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சில நாட்கள்லேருந்து சில வாரங்கள் கூட நீடிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு செக்டார் இருக்குது, ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த செக்டாருக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒரு ஃபேவர் கொடுக்குறாங்க, இல்லை ஜிஎஸ்டியோடைய அந்த வரியை வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த தாக்கத்தின் காரணமாக ஷார்ட் டேர்மில் ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இப்போ அந்த ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு, இல்லை ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வருது அப்படின்னா அதன் மூலமாக கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சைக்கிளை தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் சைக்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த ஷார்ட் டேர்ம் சைக்கிளை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஸ்க் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்ததா லாங் டேர்ம் அல்லது மிட் டேர்ம் சைக்கிள். இது எப்போ உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த நிறுவனம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் காரணமாக சில மாதங்கள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு சைக்கிள் தான் நம்ம வந்து லாங் டேர்ம் அல்லது மிட் டேர்ம் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சீசனல் பிஸ்னஸ் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வந்து க்ரோத் ஆகும். இந்த ஒரு காலகட்டத்தை ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். இதை தான் நம்ம வந்து லாங் டேர்ம் அல்லது மிட் டேர்ம் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சைக்கிள் அப்படிங்கிறது செக்யூலர் சைக்கிள். அதாவது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து மார்க்கெட்டுடைய கண்டிஷன் என்னவா இருந்தாலும் சரி, இந்த தீம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏஐயா இருக்கட்டும், எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஃபார்மாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய ரெவல்யூஷனை வந்து ஏற்படுத்தின துறைகள். ஸோ இது எல்லாமே பல வருடங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு மூவ்மெண்ட்டாக அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால தான் இது நம்ம வந்து செக்யூலர் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செக்யூலர் சைக்கிளில் ஒரு ஸ்டாக் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் மட்டும் இல்லாமல் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து டுகெதராக மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஒரு பிக் ட்ரெண்டை நம்ம எப்போ பிடிக்க முடியும் அப்படின்னா இந்த செக்யூலர் சைக்கிளை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய சைக்கிள் அப்படிங்கிறது லிக்விடிட்டி அல்லது கிரெடிட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது முழுக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடிய சைக்கிள். இப்போது ஆர்பிஐ பாலிசிஸ்லாம் இருக்குது, இது எப்படி மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கிள் தான் இந்த லிக்விடிட்டி அல்லது கிரெடிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது லோவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மொமெண்டத்துக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பியரிஷ் மோடுக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். இது பர்டிகுலராக ஒரு செக்டர் அப்படின்னு மட்டும் இல்லாமல் என்டையர் எக்கானமியுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆர்பிஐ பாலிசிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சைக்கிள் சீசனலிட்டி சைக்கிள். அதாவது பேஸ்ட் ஆன் சீசன்ஸ் அண்ட் டிமாண்டை பொறுத்து இந்த சைக்கிள் அப்படிங்கிறது உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்மர் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏசி, கூலிங் ஃபேன், இது தொடர்புடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
இதே இது ஒரு மான்சூன் சமயம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தொடர்பான செக்டர் அது சம்மந்தமான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே இது வின்டர் அப்படின்னா கார்மெண்ட்ஸ் தொடர்புடைய ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சீசனுக்கும், இந்த சீசன் அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு வருஷத்தில் ஒரு 2 மாதம் சம்மர் இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் இந்த சம்மர் டைம் வரும்போதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து சீசனாலிட்டி சைக்கிள் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நான் சொன்ன மார்க்கெட் சைக்கிளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாக்ட் டைமிங்குள்ளே நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 மந்த் இந்த ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த 3 மந்த் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக 3 மந்த்தாக இருக்காது. அது ஆரம்பிக்கிறதுக்கான டைமாக இருக்கட்டும், இல்லை முடிகிறதுக்கான டைமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆகுமே தவிர போன வருஷம் இதே மாதம் இந்த நாள் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதே நாளில் இந்த வருஷமும் இந்த மாதத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பேட்டர்ன்ஸ் தான் ரிப்பீட் ஆகுமே தவிர டேட்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகாது. எப்போதுமே ஒரு பஃபர் டைம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். எப்போதுமே ஒரு மல்டிபிள் சைக்கிள்ஸை கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணணும். மார்க்கெட் சைக்கிளை நீங்கள் எப்போ நல்லா புரிஞ்சுக்க முடியும், எப்போ உங்களுடைய அக்யூரசி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்டாக்கோடைய சார்ட்ஸ் பார்க்கணும், வீக்லியில் பார்க்கணும், மந்த்லியில் பார்க்கணும், ஏன் இயர்லியில் கூட நீங்கள் பார்க்கணும். ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் வேறு செக்டார் என்ன இருக்குது, அந்த செக்டாருடைய சார்ட்ஸ் இருக்குது. இப்படி மல்டிபிள் அப்சர்வேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்களால் கரெக்டான மார்க்கெட் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான அல்லது அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான அக்யூரசியை நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் சைக்கிள்ஸ். ஸோ மைக்ரோ சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை மேக்ரோ சைக்கிளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டுகெதராக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். பேட்டர்ன்ஸ் என்னென்ன உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய பெயரை கீழே அட்டண்டன்ஸில் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் தரேன். நிஃப்டியோட சார்ட்டை கடந்த சில வருடங்களுடைய சார்ட் எடுத்து அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். என்னென்ன சைக்கிள் நடந்திருக்கு, இப்போ என்ன சைக்கிளில் நிஃப்டி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோஸ் எப்பப்போ வருது அப்படிங்கிற அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் நம்மளுடைய கம்யூனிட்டி சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் சந்திப்போம்.